நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, போலீஸ்க்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஆன்லைன் அப்ளிகேஷன் போய்கிட்டு இருக்குது. எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க. இன்னும் நிறைய நண்பர்கள் இன்னும் டைம் இருக்கலாம், மெதுவாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. இன்னும் ஒரு சில பேர் நம்ம அப்ளை பண்ணலாமா வேண்டாமா, எவ்வளோ பேர் சென்டரில் படிச்சுக்கிறாங்க, அவங்களால தான் பாஸ் ஆக முடியும், நம்ம வீட்டில் ஒரு வேலை பார்த்துக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருக்கோம், இல்லை ஏதாவது காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கோம், நம்மளால் இந்த எக்ஸாமில் தான் பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் யோசித்துக்கிட்டு இருப்பீங்க. போலீஸ் எக்ஸாமில் ஈஸியாக பாஸ் பண்ணுறது எப்படி, அதை தான் இன்றைக்கி நம்ம முழு வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க நண்பா வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எக்ஸாமுக்கு பாஸ் பண்ணுறதுக்காக எவ்வளோ பேர் அகாடமியில் போய் படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. இன்னும் ஒரு சில பேர் அகாடமிக்கு போக முடியல, ஆன்லைன் கிளாஸஸ் எவ்வளோ அகாடமி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதனால் ஆன்லைன் கிளாஸஸ் படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. இன்னும் ஒரு சில பேர் இந்த ரெண்டு கேட்டகரியுமே இல்லாமல் வீட்டில் வச்சு படிச்சிருப்பீங்க, கிடைக்கிற புக்கை வச்சு இந்த மாதிரிலாம் படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. உங்களுக்கான வீடியோ தான் நண்பா. கோச்சிங் கிளாஸ் போனால் மட்டும்தான் போலீஸ்க்கு பாஸ் பண்ண முடியுமா அப்படிங்களா? கண்டிப்பாக கிடையாது. இதுக்கு முன்னாடி காவலரில் போனவங்கள எவ்வளவோ பேர் பாருங்கள், கோச்சிங் கிளாஸ் போகாமல் வீட்டிலேருந்தே படித்து வேலை பார்த்துக்கிட்டே படித்து போலீஸ் எக்ஸாமுக்கு போலீஸில் செலக்ட் ஆகி வேலையில் இருக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் சின்ன ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வழக்கமாக போலீஸ் எக்ஸாம் இப்போ நீங்கள் லாஸ்ட் ஒரு 15 வருஷத்து கொஸ்டின் எடுத்து பாருங்கள், ஒரு 15 எக்ஸாமுக்குரிய கொஸ்டினை கூட எடுத்து பாருங்கள், எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமோட கம்பேர் பண்ணும்போது போலீஸ் எக்ஸாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சைக்காலஜியில் முன்னாடி 30 கொஸ்டின் கேட்டுருந்தாங்க, இப்போ 25 கொஸ்டின் கேட்குறாங்க. சைக்காலஜி முழு டார்கெட் போடுங்க. 25க்கு 25 சைக்காலஜியில் கண்டிப்பாக அடிக்கணும். 25 டாப்பிக்கை நல்லா தரவு பண்ணுங்கள். 25க்கு 25 அடிக்கணும்னு சொல்லி ஒரு கான்ஃபிடென்ட்டாக சைக்காலஜியில் நல்லபடியாக பண்ணிங்க அப்படின்னா மிச்சம் இருக்க ஜிகேயில் கண்டிப்பாக நீங்கள் நல்லபடியாக படித்தது வரும். ஏன்னா எந்த ஒரு டாப்பிக்குமே பேசிக் தான் கேட்டிருப்பாங்க. போலீஸ் எக்ஸாமுக்கு ரொம்ப டீப்பாக உள்ளேருந்து கேட்டிருக்கவே மாட்டாங்க. இது வரைக்கும் நடந்த எல்லா எக்ஸாம்லையுமே அப்படி தான். அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்காதீங்க, ரொம்ப டீப்பாக உள்ளே படிக்கணும். இப்போ ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா அதை ரொம்ப டீப்பாக படிக்கணும் அப்படின்னு சொல்லி படிக்க வேண்டாம். அது ரொம்ப டீப்பாக படிக்க வேண்டியது யார் படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குரூப் 2, குரூப் 4, குரூப் 2A இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தான் ரொம்ப டீப்பாக கேட்பாங்க. நமக்கு போலீஸ் எக்ஸாமுக்கு ஓரலாக பேசிக் தான் கேட்பாங்க. இப்போ ஒரு டாபிக் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதோட அந்த டைட்டில் இருக்கும் பார்த்திங்களா, இப்போ அந்த டாபிக்னா என்னன்னு சொல்லி ஒரு இன்ட்ரடக்ஷன் இருக்கும் பார்த்திங்களா, அதில் இருந்து தான் மேக்ஸிமம் கேட்டிருப்பாங்க. அடுத்து நிறைய கொஸ்டின் எடுத்துப்பாங்க, ரிப்பீட்டட் கொஸ்டின் அதிகமாக இருக்கும். பழைய கொஸ்டின்களை நீங்கள் படிச்சிங்கனாலே அதிலிருந்து ஒரு சில கொஸ்டின்கள் நிறையாவே வரும். வழக்கமாக ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி நிறையா இருக்கும். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறையாவே நம்ம இதில் கேட்பாங்க. அடுத்து இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீட்டிலேருந்து படித்தாலும் எங்கே வச்சு படித்தாலும் நிறைய எக்ஸாம்ஸ் போட்டு பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு இந்த கணியன் புக்கெலாம் நாங்கள் படிக்கும்போது படிப்போம். நானும் ஒரு 3 டைம் போலீஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணோம். ஆனால் ஓவராலில் ஒரு பேட் லக்னால வெளியில் வந்துட்டோம். அப்போ நாங்கள் வீட்டில் வச்சு தான் படித்தோம். அகாடமிலாம் போல் கணியன் புக் வாங்கி படித்தோம். அதில் நிறையா கொஸ்டின்ஸ்லாம் பின்னாடி கொடுத்துருப்பாங்க. அதில் போட்டு பார்ப்போம். கூகுள்லேருந்து காவலருக்குரிய எக்ஸாம்ஸ் டவுன்லோட் பண்ணி நாங்களாக போட்டு பார்ப்போம். ஏன்னா எவ்வளவு எக்ஸாம்ஸ் போட்டு பார்க்கிங்களோ அவ்வளோக்குள்ள தான் நீங்கள் எந்த லெவல் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி தெரியும். ஒவ்வொரு மாடல் எக்ஸாமுக்கும் இப்போ மார்க் கம்மியாக எடுக்கிங்கன்னா நெகட்டிவாக ஃபீல் பண்ணாமல் அடுத்த டெஸ்ட் நம்ம போடும்போது இன்னும் அதிகமாக எடுக்கணும், அதுக்கு அடுத்த டெஸ்ட்டில் இன்னும் அதிகமாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கான்ஃபிடென்ட்டாக படிச்சுக்கிட்டே இருங்க. அடுத்து நெகட்டிவ் தாட்ஸ் அறவே ஒதுக்கிடுங்க. யாராவது உங்ககிட்ட நெகட்டிவாக பேசினாங்கன்னா, வீட்டில் இருந்தெல்லாம் படிக்க எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிடுங்க. எவ்வளோ பேர் வீட்டிலேருந்து படித்து உள்ளே போயிருக்கிறாங்க. அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வேண்டாம், படிக்கிறதையே இஷ்டப்பட்டு படிங்க. கண்டிப்பாக இதில் செலக்ட் ஆகலாம். ஏன்னா போலீஸ் எக்ஸாம் இருக்கிறதுலே கவர்மெண்ட் எக்ஸாம்லேயே ரொம்ப ஒரு ஈஸியான எக்ஸாம். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போலீஸ் எக்ஸாம் தான். ஒரு சில அகாடமிகளே பயன்படுத்துவாங்க, இவ்வளோலாம் படித்தாலும் பாஸ் பண்ண முடியாது, இன்னும் அதிகமாக படிக்கணும், இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், ரன்னு போட்டு ப்ரெஷரை போட்டு திணிப்பாங்க. ரொம்ப ப்ரெஷர் ஆக வேண்டாம், ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கோங்க, ரொம்ப காமாக இருங்க. காலையில் எழுந்திரிச்சி அதிகாலையில் எழுந்திரிச்சி ஒரு 1 ஹவர் நல்லா படிங்க. அதுக்கடுத்து பகலில் டெஸ்ட் போட்டு பாருங்கள், ரெஸ்ட் எடுங்க, மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் மனசை ரிலாக்ஸாக வச்சுருக்கீங்களோ, ஒருமைப்படுத்துறீங்களோ அந்தளவு நீங்கள் கான்சன்ட்ரேட்டாக அந்த எக்ஸாம் பண்ண முடியும். ஓகே நண்பர்களே, மேலும் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ பண்ணலாங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.